முத்து வந்து போட்ட வீடியோவில் எல்லாருமே வந்து ஆடி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக மனோஜ் அங்கே வராரு. மனோஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் எனக்கு வேலை நிறைய இருந்தது, வந்து விஜய் வந்து வந்தார் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னும் தொடர்ந்து வந்து போய் சொல்லிகிட்டே போகிறாரு. கொஞ்சம் நிறுத்துறியாப்பா, இங்கே பாருப்பா, நீ என்ன பண்ண வேலை, ஆக்டர் விஜய் கூட என்னெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன்ப்பா உனக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து போட்டு காட்டுறாரு. சரி, உன் பக்கத்தில் இருக்கிறது அவர் தான் வந்து விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஒன்றும் புரியாமல் மனோஜ் யோசிக்கிறாரு. உடனே வந்து அது வந்து நான் வந்து சும்மா போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அப்போ வந்து பார்க்கில் வந்து இன்றைக்கி எனக்கு ஒர்க்கே இல்லையா, அதனால் போயிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்மளாம் சொல்லி சமாளிக்கிறாரு. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன், நீ அங்கே வேலையே செய்யலைன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இப்போ ஒன்றுமே நீ பண்ண முடியாது புரியுதா அப்படின்னோடனே அப்படியே வந்து என்ன பண்ணுறது திரும்ப தவிக்கிறார் மனோஜ். உடனே வந்து ரோகிணியை பார்க்குறாரு. ரோகிணி வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜயா வந்து தவிக்கிறாங்க. அது வந்துமா அப்படின்னோடனே, இவ்வளோ போய் சொல்லுவீங்க, நான் பார்க்கல, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து அப்படியே வந்து கோச்சிட்டு அழுதுகிட்டே வந்து உள்ளே போகிறாங்க. ரோகிணி பின்னாடியே போகிறாரு. ஒரு நிமிஷம் இருப்பா, அப்புறம் ஒய்ஃபை வந்து சமாதானப்படுத்திக்கலாம், முதல்ல எங்ககிட்டலாம் சொல்லு, உனக்கு யார் வந்து இதெல்லாம் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சாகணும், நீ எப்படி இப்படி போய் சொல்லுவ, சரி அதெல்லாம் போட்டோம், சம்பளம்னு ஒன்று வாங்கிட்டு கொடுக்குறியா, அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து விஜயா பார்க்குற. விஜயா வந்து ஐயோ என் பேரை சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாங்க. உடனே வந்து அது வந்து நான் வந்து கடன் வாங்கி கொடுத்தேன், ஏன்பா இப்போலாம் பண்ணுறது தப்பு இல்லையா, கடன் வாங்கிலாம் கொடுக்கலாமா, ஏன் வீட்டில் சொன்னால் என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணுற, ஏன் எல்லோரும் ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. அது வந்துப்பா அப்படின்னா விஜயா வந்து சரி அவன் என்ன பண்ணுவான், வேலை இல்லை போட்டிருக்குது அதனால் இப்படி பண்ணுறான், அவன் வந்து சீக்கிரமாக வேலை தேடிப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்லாமா சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி மன்னிக்க முடியும், கொஞ்சம் நெஞ்சு அலப்பறையாக பண்ணாங்க இவங்க. ஐயோப்பா இந்த மனோஜ் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன அலப்பறை பண்ணீங்க, அதெல்லாம் சும்மா விட சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம வந்து முத்து. சரி முத்து வீடு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. நீ கம்முன்னு இரு, உனக்கு என்ன தெரியும், இவங்க பண்ணதெல்லாம் எங்ககிட்ட தானே பண்ணாங்க, பாவம் இந்த மீனாவை போட்டு என்ன அமகலம் பண்ணாங்க தெரியுமா, தினமும் வந்து மீனாவுக்கு வந்து அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சி தர சொல்லி வேறு பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன வேலைலாம் பண்ணாங்க, சாப்பாடு கட்டி கொடுக்கணும், அவருக்கு வேலை செய்யணும், எல்லாம் நாங்கள் பார்க்கணும், இவர் நோவாமல் போய் பார்க்கில் ஓய்வு எடுத்துகிட்டு வருவாரா, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கேட்கணும்ப்பா, விடவே கூடாது அப்படின்றாரு. உடனே வந்து சரி முத்து வீடு, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ண முடியும், ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உனக்கே அசிங்கமாக இல்லையா இப்படிலாம் பண்ணுறது, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, இப்படி அசிங்கம் பண்ணுறியடா, ஏன் இப்படிலாம் பண்ண மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து திட்டுறாரு. அடுத்து வந்து நம்ம ரவியும் வந்து ஸ்ருதியும் வந்து இப்படி ஏமாற்றிட்டீங்களேப்பா, உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. அடுத்து மனோஜ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தவிக்கிறாரு. உன்னை முத்துவும் அவரை தண்டை சோறுன்னு திட்டுறாரு.